500 ரூபா கேட்ட அஜித்குமாரோட 50 ரூபா தான் தருவேன்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியா 100 ரூபா கொடுத்திருக்கிறாரு. இப்படி மிகப்பெரிய அளவுக்கு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண அதே நபரிடம் நகை இருக்கக்கூடிய அந்த கார் சாவியை யாராவது கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்த அந்த கார் சாவி வெறுமன அஜித்குமார்ட்ட மட்டும் கொடுக்கலங்க. இவர் பல்வேறு நபர்களிடம் இந்த கார் சாவியை கொடுத்திருக்கிறாரு. அதுவே இவர் ஸ்டேட்மெண்டாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது இந்த கார் சாவியை அஜித் கொடுத்த பிறகு பூஜை தட்டுல அந்த சாவியை போட்டுறாரு. அம்மா விட்டுட்டு இவர் பூஜை செய்வதற்காக இன்னொரு கோயில் ஸ்டாஃபோட போறாரு. நல்லா கவனிங்க. காரை இவரே பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அம்மா வீல் சேர்ல இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்றக்காண்டி நான் காரை நான் பார்க்கிங் பண்ணாம அஜித் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நபர் அம்மாவை தனியா விட்டுட்டு கோயில் ஸ்டாஃபோட உள்ள போயிட்டாருங்க. அம்மா தனியா இருக்கிறாரா? இப்ப இவர் கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜையை பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த கோயில் ஸ்டாஃப் போங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இல்லைங்க நான் 12 மணி பூஜையை முடிச்சுட்டே போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அங்கேயே இருந்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, காலையில 7:30 8 மணிக்குள்ளேயே ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்படின்னா உடனடியாக கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி போகணுமா இல்லையா ஸ்கேன் எடுக்க? ஆனா ஸ்கேன் எடுக்க போகாம 1 மணி நேரம் அங்க அமர்ந்ததோடு இல்லாம நான் 12 மணி பூஜையை முடிச்சுட்டு போறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்கு. அதை பாருங்க.